திருப்பரங்குன்றத்தில் தற்கொலை செய்து கொண்ட பூர்ணசந்திரனின் ஆத்மா சாந்தியடைய சுருளியருவியில் மோட்ச விளக்கு ஏற்றிய விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள். முருகனின் முதல் படையான மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி சுவாமிநாதன் விசாரணை அமர்வில் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் உடனடியாக தீபம் ஏற்ற வேண்டுமென நீதி அரசர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார். ஆனால் தமிழக அரசும் அறநிலைத்துறையும் இந்த உத்தரவை மதிக்காமல் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தது. இதனால் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பூர்ணசந்திரன் என்று இளைஞர் பெரியார் சிலை முன் அமைந்திருக்கும் காவல் பூத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறி தனது இன்னுயிரை தீயிட்டு அழித்துக் கொண்டார். அவரது ஆத்மா சாந்தி அடைய தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி தீர்த்தம் போதநாராயணன் கோவில் அருகில் அமைந்துள்ள விநாயகர் திருக்கோவிலில் பூரணசந்திரனின் ஆன்மா சாந்தியடைய மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. இந்த தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியின் போது தமிழக அரசு நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த வேண்டும், உடனே திருப்பரங்குன்றத்தில் தீப விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோஷங்களும் எழுப்பினார்கள். இந்நிகழ்ச்சியை கம்பம் நகர விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பாளர் நந்தீஸ்வரன் தலைமையில் பஜ்ரங்கள் மாவட்ட அமைப்பாளர் ஆர்.வி. கார்த்திக் முன்னிலையில் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட அமைப்பாளர் சமயகுமார், மாவட்ட செயலாளர் சாமி, மாவட்ட இணை அமைப்பாளர் சுரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.